தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் சாராய பொருளாதாரத்திற்கு மாற்றாக விளங்கும் இரு பெரும் பொருளாதார முகங்கள். ஒன்று, பால் பொருளாதாரம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 2 கோடி லிட்டருக்கும் மேலாக பால் தேவைப்படுகிறது. இதில் அரசாங்கம் தரப்பில் நடத்தப்படும் ஆவின் பாலகங்கள் மூலமாக 30 முதல் 35 லட்சம் லிட்டர் பால் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் கோடை காலங்களில், பண்டிகை காலங்களில் மற்றும் பால் உற்பத்தி தட்டுப்பாடு உள்ள நிலையில் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் லிட்டர் முதல் 10 லட்சம் லிட்டர் வரை பால் இறக்குமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் தினசரி மொத்த பால் தேவை 2.2 கோடி லிட்டர். ஆவின் தினசரி மொத்த கையிருப்பு சுமார் 30 35 லிட்டர் வரை. தனியார் நிறுவனங்கள் மொத்தமாக சேர்த்து 1.7 to 1.8 கோடி லிட்டர். இந்த சந்தையில் 80 முதல் 82% வரை தனியார் நிறுவனங்கள் கைப்பற்றுள்ளன. லிட்டர் 50 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு நாளைக்கு 85 கோடி, வருடம் 31,000 கோடி தனியாருக்கு செல்கிறது. இது வெறும் பால் விற்பனை மட்டுமே. இது தவிர பாலின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான பன்னீர், வெண்ணெய், நெய், சீஸ், தயிர், ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களின் வருமானம் மொத்தமாக சேர்த்தால் நாள் ஒன்றுக்கு 120 முதல் 160 கோடி வருமானம். இதில் தனியார் நிறுவனங்கள் மட்டும் நாள் ஒன்றுக்கு 95 முதல் 130 கோடி வரை வருமானம், வருடம் 36,000 கோடி. ஆவின் மூலம் அரசு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் நாள் ஒன்றுக்கு 25 30 கோடி மட்டுமே, வருடம் 10,000 கோடி. அதிலும் கொள்முதல் விலையை கழித்துவிட்டால் 5,000 கோடி தான் வரும் போல. அதே போல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களின் ஆவின் மூலம் ஏற்றுமதி வருமானம் ஆண்டுக்கு 50 முதல் 60 கோடி மட்டுமே, தினசரி 15 லட்சம் டு 20 லட்சம் மட்டும். அதே தனியார் நிறுவனங்களின் ஏற்றுமதி தினசரி 80 லட்சம் முதல் 1.5 கோடியும், வருடம் 300 கோடி வரை செல்கிறது. ஆக தமிழக அரசாங்கம் பால் விற்பனையை தனியாரிடமிருந்து முழுவதுமாக கைப்பற்றினால் வருடம் கூடுதலாக அரசாங்கத்திற்கு 36,000 கோடி வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் பாலின் சந்தை மதிப்பு அதிகம். இந்த வெளிநாட்டு ஏற்றுமதியை நாம் இன்னும் அதிகரிக்கும் பொழுது வருடம் 10,000 கோடி இலக்காக கொண்டு செயல்பட்டால் ஒட்டுமொத்தமாக பால் பொருளாதாரம் மூலம் வருடம் 50,000 கோடியை கூட எட்ட முடியும். ஆனால் அதற்கான பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அதற்கு பல மாட்டு பண்ணைகளை உருவாக்க வேண்டும். அடுத்து, கனிம பொருளாதாரம். தமிழ்நாட்டின் கனிம வளங்களிலிருந்து ஒரு மொத்த பொருளாதார மதிப்பு 20,000 முதல் 35,000 கோடி வரை. அது எப்படி அரசுக்கும் தனியாருக்கும் இடையே பிரிகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அரசு பெறும் வருவாய் முக்கியமாக சுரங்க உரிமம் கட்டணம், ஏலம் மற்றும் ஒப்பந்த வருவாய், மணல் மற்றும் கல்குவாரி நேரடி விற்பனை. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் ஆண்டு வருவாய் 4,000 முதல் 6,000 கோடி வரை. தனியார் நிறுவனங்கள் சம்பாதிப்பது கனிமங்களை தோண்டி எடுப்பது, ப்ராசஸ் செய்து விற்பது, ஏற்றுமதி, இவற்றின் மூலம் ஆண்டுக்கு 16,000 முதல் 29,000 கோடி வரை வருமானம் ஈட்டுகிறார்கள். இதில் கிரானைட் ஏற்றுமதி, சிமெண்ட் மூலப்பொருட்கள் பெரிய பங்கு வகிக்கின்றன. அரசு நேரடியாக வியாபாரம் செய்யாது, அது உரிமம் மட்டுமே கொடுக்கிறது, கட்டணம் வசூலிக்கிறது. அதனால் பெரும்பாலான வருமானம் தனியார் துறையில் தான் இருக்கும். அதனால்தான் அரசாங்கத்தை விட தனியார் துறைக்கு 3 முதல் 5 மடங்கு வரை அதிக வருமானம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 2 முக்கிய பிரிவு உள்ளன. ஒன்று, மணல். தமிழ்நாட்டில் மணல் சுரங்கம் பெரும்பாலும் அரசு கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அரசு வருமானம் பொதுப்பணித்துறை மூலம் கட்டுமானத்துறைக்கு மணல் விற்பனையில் ஆண்டுக்கு 2,000 முதல் 4,000 கோடி வரை கிடைக்கிறது. மறைமுக தனியார் லாபம். இதன் மூலம் லாரி உரிமையாளர்கள், இடைத்தரகர்கள், கட்டுமான நிறுவனங்கள் ஆகியோருக்கு 3,000 முதல் 6,000 கோடி வரை வருமானம் கிடைக்கிறது. இதில் சட்டவிரோத மணல் சுரங்கமும் உண்டு. அதை சேர்த்தால் இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆக மணல் மொத்த பொருளாதாரம் 5,000 முதல் 10,000 கோடி ஆண்டுக்கு. இரண்டாவது, கிரானைட். தமிழ்நாட்டில் இந்தியாவின் பெரிய கிரானைட் ஏற்றுமதி மாநிலங்களில் ஒன்று. கிரானைட் ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு 4,000 முதல் 8,000 கோடி கிடைக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு கிரானைட் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தனியார் நிறுவனமே அதிக லாபம் சம்பாதிக்கிறது. கிரானைட் தொழிற்சாலையில் லாப விகிதம் அதிகம். அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லப்படுகிறது 20 முதல் 40% வரை. அதனால் 1,500 to 3,000 கோடி வரை ஆண்டுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் தனியாருக்கு. அரசுக்கு குவாரிக்கான உரிமம் கொடுப்பது மற்றும் சில கட்டணங்கள் விதிப்பது, இவற்றின் மூலம் ஆண்டுக்கு 500 முதல் 1,000 கோடி வரை மட்டுமே கிடைக்கிறது. கிரானைட் மொத்த பொருளாதாரம் ஆண்டுக்கு 5,000 முதல் 9,000 கோடி வரை. மணல் அரசு கட்டுப்பாடு அதிகம், ஆனாலும் சட்டவிரோத விற்பனை அதிகம். கிரானைட் தனியார் மயம், ஏற்றுமதி மூலம் பெரிய லாபம். மணல், கிரானைட் தவிர சிமெண்ட் மூலப்பொருட்கள், கடற்கரை தனிமங்கள் உள்ளிட்ட பல கனிமங்கள் உள்ளன. இவற்றின் மூலம் அரசுக்கு 2,500 முதல் 5,000 கோடி ஆண்டு கிடைக்கிறது. தனியாருக்கு 9,500 கோடி முதல் 20,000 கோடி வரை கிடைக்கிறது. ஆக கனிம வளங்களை முழுவதுமாக அரசாங்கம் தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் கூடுதலாக வருடம் 25,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். பால் மற்றும் கனிம வளங்களை அரசாங்கம் முழுவதுமாக எடுத்து நடத்தும் பொழுது வருடம் 70,000 கோடி வரை லாபத்தை பார்க்க முடியும். இதில் டாஸ்மாக் மூலம் வருமானம் என்பது வருடம் 48,000 கோடி. அதைவிட கூடுதலாக பால் மற்றும் கனிம வளங்கள் மூலம் வருமானம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் மக்களின் உடல் நலத்திற்கும் மக்களின் பொருளாதாரத்திற்கும் எந்த சிக்கலும் இல்லை. குடியால் ஏற்படும் சமூக பாதுகாப்பின்மைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். மாற்று பொருளாதாரம் என்ற வெண்ணெயை கையில் வைத்துக்கொண்டு சாராய பொருளாதாரம் என்ற நோய்க்கு ஏன் நாம் அலைய வேண்டும்? சிந்திப்பீர் மக்களே.